விருப்பப்படி கருவறையில் வாழ்கிறேன். இருட்டாக இருந்தாலும் பதட்டமின்றி வாழ்கிறேன். தாய்மையே உலகின் முதலாவது அதிசயம். நடமாடும் கோயிலே அம்மா நீ பேரதிசயம். அம்மா கேட்கும் செய்திகள் யாவும் எனக்கு பேரதிர்ச்சியே. சமூகத்தில் யாருக்கும் வேண்டும் இமயமலை மனம் முதிர்ச்சியே. பல்முளைத்த குழந்தை முதல் பல்லு போன கிழவி வரை சொல்ல முடியாத பாலுணர்வு வன்புணர்ச்சியே நடக்குது. சதை பிண்டங்களுக்கு ஆசைப்பட்டு சூறையாட துடிக்குது. அரசும் சட்டம் போட்டு அதை மும்முரமாய் தடுக்குது. அம்மா அழும் சத்தத்திலே நான் எட்டி எட்டி மாதர் பிறப்பெல்லாம் பாவமென்று நான் நொந்து துடிக்கிறேன். நானும் பிறந்து வந்தா என்னென்ன நடக்குமோ கலங்குறேன். ஆதலால் கருவறையை கல்லறையாக்கி நொந்து முடங்குறேன். சான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளையா மகிழுற. சாணிப்பால கரைச்சு குடிகணத்துல ஊத்துற. சாலையோர நின்னாக்கா மூஞ்சியில சிறுநீர் கழிக்கிற. சாதி பேர சொல்லி சகட்டு மேனிக்கு அடிக்கிற. எனக்கு பருவத்தில காதல் வந்தா நான் கனவுல துடிக்கிறேன். சாதி மாறி காதல் செஞ்சா ஆள வச்சு அடிக்கிறேன். மானம் மறுவாதி போச்சுன்னு ஆணவ கொலை செய்கிறேன். இயற்கையின் எதிரானே ஒருவனுக்கு கட்டி பறக்காம சிறக முடிச்சு போடுறேன். அதனால அம்மா உன் கருவறையே எனக்கு கல்லறையாகட்டும், கல்லறையாகட்டும். அங்கதான் ஆள் வராங்க. அவர் பார்க்கலான்னு சாமிங்க ஆசாமி தானே. இவரை போய் கும்பிடுறேன் வணக்கம்னு சொல்லு. சரி புரியுதா? வணக்கம். ஏனுங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஏனுங்க இந்த ஏரோப்ளைனு இந்த கப்பலையும் கண்டுபிடிச்சது ஆருங்க? அப்படி கேளு. ஏரோப்ளைன் மட்டும் இல்ல, கப்பல், ஏரோப்ளைனு, ரயிலு, பஸ், காரு, ஸ்கூட்டரு, பைக்கு, இன்னும் என்னென்ன இருக்குதோ இதுக்கெல்லாம் மூலக்கார எல்லாம் நாட்டுக்கறி பன்னிக்கறி சாப்பிடுறாங்க. அவன் கண்டுபிடிச்சான். சைக்கிள் கண்டுபிடிச்சது அவன், டயர் கண்டுபிடிச்சது அவன், இப்படி எல்லாத்தையும் அவன் தான் கண்டுபிடிச்சான். அப்போ எதை கண்டுபிடிச்சாருங்க நம்ம நாட்டுக்காரனா? என்ன கண்டுபிடிச்சாரு அவர் கேளுங்க. எதையும் கண்டுபிடிச்சாங்க. எத்தனையோ இருக்குதப்பா. குறிப்பிட்டு அதை சொல்றது. ஆட்டுக்களை கண்டுபிடிச்சா